வீடு கட்டுறாங்க. ஆனா அவங்க சரியா தான் கட்டுறாங்களாங்கிறது எனக்கு தெரியல. அதை எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்ப நம்மளோட சைட்டு. இப்ப இந்த சைட்டுக்கு நம்ம வந்து இப்ப வந்து செக் பண்ணணும் அப்படின்னா, எப்படி செக் பண்ணலாம் அப்படின்னா, இப்ப பிரிக் ஒர்க் கட்டியிருக்காங்க அப்படின்னா, அந்த பிரிக் ஒர்க்கோட ஜாயின்ல வந்து இந்த மாரி நம்ம வந்து சாவிய வச்சு குத்தி பார்த்தோம். இல்லன்னா ஏதோ ஒரு மெட்டீரியல் இல்ல ஒரு கம்பிய வச்சு குத்தி பார்த்தோம் அப்படின்னா, அது வந்து மணல் மணலா வரக்கூடாது. சரிங்களா? அது ஒரு பாறை மாரி உறுதியா இந்த மாரி இருந்தது அப்படின்னா, நல்லா ஸ்ட்ராங்கா கட்டியிருக்காங்க. அந்த ரேஷியோ கரெக்ட்டா இருக்குன்னு அர்த்தம். அந்த பாண்டிங் கரெக்ட்டா இருக்குன்னு அர்த்தம். ஸோ அந்த ஒர்க்கும் கரெக்ட்டா இருக்கு அப்படிங்கிறது அர்த்தம். சரிங்களா? இதே இது நம்ம ஒரு ஈரத்துல நம்ம வந்து குத்துனோம். இதுதான் காயல. ஸோ இத நம்ம வந்து குத்துனோம் அப்படின்னா, கண்டிப்பா நம்மளுக்கு வந்து இந்த மாரி மணல் மணலா வரும். இதே மாரி காஞ்சதுக்கு அப்புறமும் இதே மாரி மணல் மணலா வந்து இந்த மாரி வெள்ளையா இருக்கு பார்த்தீங்களா? இந்த மாரி காஞ்சதுக்கு அப்புறமும் நம்மளுக்கு வந்து இந்த மாரி மணல் மணலா வந்தது அப்படின்னா, நம்ம அந்த ஒர்க் வந்து ப்ராப்பரா பண்ணல. அந்த மிக்ஸிங் ப்ராப்பரா இல்ல. அப்படிங்கிறத நம்ம வந்து புரிஞ்சுக்கலாம். இப்ப இந்த ஜன்னலுக்கு கீழ வந்து பார்த்தீங்கன்னா, சில்க் கான்கிரீட் போட்டதா இருக்கட்டும். இல்ல அப்படின்னா, நம்ம வந்து அலைன்மென்ட் ஆஃப் பிரிக்க நீங்க பார்த்தாலே உங்களுக்கு வந்து தெரியும். எல்லாமே இங்கிலீஷ் பாண்ட் தான். நீங்க இங்கிலீஷ் பாண்ட் நெட்ல அடிச்சீங்கன்னா, இருக்கறதுலே அதிக ஸ்ட்ரென்த் உள்ள பாண்ட் வந்து இங்கிலீஷ் பாண்ட் தான். அது மாரி இந்த 4 இன்ச் வால் இருக்கட்டும். இது வந்து நம்ம வந்து ஒரு பீம் கனெக்ட் பண்ணியிருக்கோம். இதுக்கும் அந்த வாலுக்கும் கனெக்ட் பண்ணி, அதே மாரி வெர்டிகலா அதுக்கும் இந்த இதுக்கும் கனெக்ட் பண்ணி நம்ம வந்து ஒரு பீம் போட்டு, அந்த பீமுக்கு மேல தான் 4 இன்ச்ச வந்து உட்கார வச்சுப்போம். ஏன்னா, அந்த 4 இன்ச் வால் நெறைய பேர் என்ன பண்றாங்க அப்டின்னா, நம்மளுக்கு வந்து இதுலயே உட்கார வச்சுட்டாங்க. பிசிசிலயே உட்கார வைக்காம இந்த பீம் உங்களுக்கு பார்த்தா தெரியும். அதுவுமே 9 இன்ச் அகலத்துல தான் போட்டிருக்கோம். 4 இன்ச் வாலா இருக்கட்டுமே, நம்ம அதே 4 இன்ச்சுக்கு வந்து பீம் வந்து புரொவைட் பண்ணக்கூடாது. ஒரு லிண்டல், கட் லிண்டல் அந்த மாரினா போட்டுக்கலாம். நம்ம வந்து பீமா போடுறோம் அப்படின்னா 9 இன்ச் தான் நம்ம வந்து போடணும். அப்படி போட்டா தான் அதோட லோடு வந்து கரெக்ட்டா நமக்கு வந்து கொண்டு போய் விடும். சரிங்களா? ஸோ 4 இன்ச்னா 4 இன்ச் போடாத மாரி 9 இன்ச் தான் போடணும். டெப்த் வந்து அந்த ஸ்பேன பொறுத்து நம்ம வந்து டிசைட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாரி ஒவ்வொன்னுமே ஸ்ட்ரக்சரல் டிசைன் பண்ணி, அதோட பில்லரா இருக்கட்டும், மேல போடுற பில்லர்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து 1 1/4க்கு 1க்கு 3/4 அது மாரி நம்ம வந்து பீம் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, 1/2 அடி, 3/4 அடி லிண்டல் பீம். இதுக்கு மேல ரூப் பீம் வரும். இப்போ ரூப் பீம் வந்து அந்த காலம் வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா, 1 1/4 அடி வரும். காலத்துக்கு அந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா, 1 அடி ரூப் பீம் வரும். ஸோ இந்த மாரி ஒவ்வொன்னுமே ஸ்ட்ரக்சரல் டிசைன் பண்ணி எது தேவையோ, தேவையில்லாத இடத்துல பணத்த செலவு பண்றது வேஸ்ட்டு. கண்டிப்பா தேவை உள்ள இடத்துல செலவு பண்ணி தான் ஆகணும். ஸோ அந்த மாரி எது எது தேவையோ ஒவ்வொன்னுமே பார்த்து பார்த்து நம்ம வந்து பண்ணியிருக்கோம். இந்த ஃபினிஷிங்லாம் பார்த்தீங்கன்னா, லாஃப்ட் வந்து உங்களுக்கு வந்து தெரியும். எதுவுமே பிதுக்கமோ, இல்ல அப்படின்னா வெளியவோ, தள்ளி அந்த மாரி எதுவுமே இல்ல. அந்த மாரி நீட்டான ஒரு ஃபினிஷிங்ல நம்ம வந்து கட்டி குடுத்துக்கிட்டு இருக்கோம். உங்களுக்கு தேவை அப்படின்னா, ஸ்க்ரீன்ல தெரிய நம்பருக்கு நீங்க வந்து கான்டாக்ட் பண்ணுங்க. தமிழ்நாடு ஃபுல்லா நம்ம வந்து வீடு கட்டி குடுக்கலாம். வேற ஏதாவது பிளானோ, இல்ல எனக்கு அந்த மாரி கன்ஸ்ட்ரக்ஷன் வேண்டாம். எனக்கு பிளானு, ஸ்ட்ரக்சரலு, இல்ல எலிவேஷன் அந்த மாரி டிராயிங் சப்போர்ட் எனக்கு பண்ணுங்க அப்படின்னாலும் நம்ம வந்து பண்ணி குடுக்கலாம். சரிங்களா? ஸோ ஸ்க்ரீன்ல தெரிய நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க.